வணக்கம். ட்விட்டரில் வந்து ஆக்டிவாக இருந்தாலும் யூடியூப்பில் வந்து கொஞ்ச நாள் ஆச்சு வீடியோஸ் போட்டு. இன்றைக்கி வந்து பிட் மார்க்கெட்டுக்கான புல் சைக்கிள் ஆரம்பிச்சிருச்சா, புல் சைக்கிள்னால் என்ன, புல் மார்க்கெட் வந்து எவ்வளோ நாள் இருக்கும், எப்போ பீக் வரும், எப்போ ப்ராஃபிட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற சில விஷயங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு நான் ட்விட்டரில் வீடியோஸ் இப்போ ரீசெண்டாக போட ஆரம்பிச்சிருக்கேன். அதில் வந்து அது பண்ணுற மாதிரி அந்த ஃபார்மேட்டில் வந்து நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ லேப்டாப்லேயும் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்னைக்கு வீடியோவில் என்ன பண்ணியிருக்கேன்னா, காயின் மார்க்கெட் கேப்போடைய டேட்டா பேஸ் பண்ணி ஒரு ஹிஸ்ட்ரி பேஸ்ட் ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் சொல்கிற டிஸ்க்ளைமர் அண்ட் வார்னிங், நான் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது, நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பர்ட் கிடையாது. நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுடைய டிசிஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஓன் பேசிஸில் எடுங்க. எந்த டோக்கனையும் நான் வந்து கண்டிப்பாக இதுதான் வாங்குங்கன்னு நான் என்னோட வீடியோஸில் சொல்கிறது கிடையாது. அதே மாதிரி ஃபைனான்ஷியல் அட்வைசர், புரோக்கர், ப்ரொஃபஷனல் புரோக்கர்னு சொல்கிற யாரையும் நம்பாதீங்க. ஸ்பெஷலி ஆன்லைனில் இமெயில் கமெண்ட்டில் வந்து உங்களை நம்பி என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குன்னு சொல்கிற யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. அத்தனை பேரும் ஃப்ராடு தான். உங்க பணத்தை நீங்களே இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் இது வரைக்கும் எனக்கு டெலிகிராம் குரூப்போ வாட்ஸ்அப் குரூப்போ கிடையாது. பட் ட்விட்டர்ல நான் ரொம்ப ஆக்டிவா இருக்கேன். @சென்னை டு லண்டன்ங்கிறது என்னோட ஹேண்டில். என்ன மட்டும் இல்லாம ட்விட்டர்ல வந்துட்டு கிரிப்டோ சம்பந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப சுலபமாகவும் குவிக்காகவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ட்விட்டர் வந்து ஒரு பெரிய மீடியா, ட்விட்டர் ஆர் எக்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இப்போ இந்த புல்ரனோட சைக்கிள் வந்து நம்ம எக்ஸல் பேஸ் பண்ணி நான் ஆன்லைனில் ஒரு ஷீட் கிரியேட் பண்ணிருக்கேன். நான் அதை பேஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த ஷீட்டையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த எக்ஸல்குள்ள போகலாம். இது என்னன்னா, இந்த ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்ன் வந்து கண்டிப்பா ரிப்பீட் ஆகுங்கிறதுக்கான எந்த கேரண்டியும் கிடையாது. சார்ட்ஸ் வந்து நான் யூஸ்வலா ரொம்ப பெருசா வந்து நான் சார்ட்ஸ் நம்புறதுல நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு நான் ரொம்ப பெருசா வந்து சார்ட்ஸ் நம்புறதுலன்னு சொல்லியிருக்கேன். பட் இது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஒரு செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நடந்திருக்கு அப்படின்னா, அந்த பேட்டர்ன் நடக்கும் அப்படின்னு மக்கள் நம்ப 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 அதை வந்து அதை ரியாலிட்டி ஆக்குறதுக்கு வந்துட்டு அவங்க வந்து சில செயல்கள் செய்வாங்க. அதனால அந்த பேட்டர்ன்ஸ் வந்து அப்படியே ஃபாலோ ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கான்செப்ட் இருக்கு. இதுலயும் வந்து நமக்கு ரெண்டு ப்ராப்பர் சைக்கிள், 2017 சைக்கிளும் 2021 சைக்கிளும் தான் வந்துட்டு ரெண்டு ப்ராப்பர் சைக்கிள் தான் நமக்கு வந்து கம்பேரபிள் சைக்கிள்ஸா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ்ல வந்துட்டு இது வந்து நாட் எனஃப் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபீலிங் கூட நிறைய பேருக்கு வரும். பட் இருந்தாலும் இந்த இந்த ரெண்டு சைக்கிள்ல நடந்த மாதிரி இப்ப நடந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது என்னோட அனாலிசிஸ். ஸோ இதில் நிறைய நம்ம பிளாக் ஸ்வான் இவெண்ட்ஸ், எஃப்டிஎக்ஸ், யூஎஸ்டி கிராஷ், வேர்ல்டு வார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பிளாக் ஸ்வான் இவெண்ட்ஸ் சொல்லுவோம். இதெல்லாம் மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பட் போன சைக்கிள்ல வந்து 2020-21ல கோவிட் இருந்துச்சு, ஃபுல் லாக்டவுன் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த சைக்கிள் வந்து அது பெருசா இம்பாக்ட் பண்ணல. மேபி அந்த சைக்கிளுக்கு இது கான்ட்ரிபியூட் பண்ணுச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ அகெயின் நம்ம வந்து இந்த சைக்கிள்ல பார்க்க போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பிட்காயினுக்கும் ஆல்ட் காயின்ஸுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன. ஜென்ரலி வந்து ஃபர்ஸ்ட் பிட்காயின் வந்து பீக் போகும். அப்புறம் பிட்காயின்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மணி வந்து எத்தீரியம்க்கு போக ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி சைக்கிள்ல சொல்றேன். எத்தீரியம்ல இருந்து லார்ஜ் கேப்ஸ், பிஎன்பி செயின், பிஎன்பி டோக்கன், இந்த மாதிரி லார்ஜ் கேப்ஸ்க்கு வந்துட்டு போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆல்ட் சீசன் அப்படின்னு சொல்ற ப்ராப்பர் ஆல்ட் காயின்ஸ். நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்றது வந்து இந்த லார்ஜ் கேப்ஸ்லயும் ஆல்ட் சீசன்லயும் தான், நம்ம ஆல்ட் டோக்கன்ஸ்லயும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ இது வந்து ஒரு ஒரு ஃபனல் மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் பிட்காயின்ல இருந்து எத்தீரியம், எத்தீரியம் லார்ஜ் டோக்கன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆல்ட் சீசன் அப்படிங்கிறது ஒரு ஃபனல் மாதிரி. ஹிஸ்டரியா பாத்தீங்கன்னா பிட்காயினோட பிரைஸோட க்ளோஸா வந்து மற்ற எல்லா டோக்கன்ஸும் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எத்தீரியமோட டாமினன்ஸ் வந்து அவ்வளவா இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா நிறைய வந்து எத்தீரியம்ல இருந்து வால்யூம் வந்து எஸ்பெஷலி வந்து சொலானா மாதிரியான மற்ற எக்கோசிஸ்டம்ஸ்க்கு மூவ் ஆயிட்டாங்க, மற்ற பிளாக் செயின்ஸ்க்கு மூவ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால எத்தீரியமோடைய ஃபேஸ் மட்டும் இதுல இருக்காது. மற்றபடி வந்து இந்த பிட்காயின்ல இருந்து ஃபனல் ஆகி லார்ஜ் கேப்ஸ்க்கும் ஆல் சீசனுக்கும் ஃப்ளோ ஆகுது. இந்த சீசன்லயும் நடக்கும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இந்த டேட்டா எப்படி ஃபார்ம் பண்ண அப்படிங்கறத சொல்லிடுறேன். இது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம வந்து காயின் மார்க்கெட் கேப்புக்கு போனீங்க அப்படின்னா போய் பிட்காயினை போயிட்டு வந்து நம்ம ஆல் இது செலக்ட் பண்ணிட்டு நீங்க இந்த 3 டாட் இருக்குது கிளிக் பண்ணி டவுன்லோட் பிரைஸ் ஹிஸ்டரின்னு போட்டீங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் இருக்கிற பிட்காயினுடைய பிரைஸ் வந்து சிஎஸ்வி ஃபைல் ஒரு எக்ஸல் ஃபைலா சேவ் ஆகும். அந்த எக்ஸல் ஃபைலை எடுத்து அதை வந்து மூணா பிரிச்சிருக்கேன். 2016, 2017, 2020, 21, 2024, 25 மூணா பிரிச்சு பிட்காயினோட ஹாவிங்ல இருந்து ஹாவிங்க்கு முன்னாடியும் ஹாவிங்க்கு அப்புறமும் வந்து என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹாவிங்கிறது என்னன்னா,
பிட்காயின் மைன் பண்றவங்களுக்கு வரப்போற ரிவார்ட்ஸ் என்ன அப்படிங்கறது வந்துட்டு மைனிங் ரிவார்ட்ஸ் வந்து எவ்ரி 4 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ஆகும். அந்த 4 இயர் சைக்கிளை பேஸ் பண்ணி தான் இந்த 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 புல்ரன் மார்க்கெட் வந்து இயங்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2016 பிட்காயினோட ஹாவிங் வந்து ஜூலை 2016 நடந்துச்சு. ஸோ அந்த ஜூலை 2016க்கு முன்னாடி ஒரு குட்டி ரேலி ஒன்று இருந்துச்சு, ப்ரீ ஹாவிங் ரேலின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ஹாவிங் முடிஞ்சு ஒரு 5 மாசம் வந்து ஒன்றும் பெருசா வந்து ஒன்றும் ஏறி இருக்காது. ஒரு 700லேருந்து ஒரு 750 ரேஞ்சில் தான் வந்துட்டு ஒரு 4 மாசம் கிட்ட இருந்துச்சு ஆல்மோஸ்ட். ஸோ அப்போ வந்து ஒன்றும் பெருசா வந்து அந்த ரேலி வந்து ஒரு 5 மந்த்ஸ் நடக்காது. வந்து அக்யூமுலேஷன் பீரியட் ஆர் போஸ்ட் ஹாவிங் அக்யூமுலேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு புல்ரன் வந்து ஒரு 5 மாசம் கழிச்சு வர்ற புல்ரன் வந்து ஒரு 12 மாசம் லாஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து அந்த சைக்கிள்ல வந்த டேட்டா. ஸோ கிட்டத்தட்ட அது வந்து ஒரு $900 ஆல்மோஸ்ட் ஒரு 20 டைம்ஸ் போச்சு. இந்த 2016 புல்ரன் வந்து ஒரு எக்ஸப்ஷனல் புல்ரன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிட்டத்தட்ட வந்து $20,000 ஒரு பீக் போச்சு டிசம்பர் 2017. பட் இந்த பர்டிகுலர் சைக்கிள்ல வந்துட்டு பெருசா வந்து இத்தீரியம்க்கு கோரிலேஷன் இருந்துச்சு ஒழிய லார்ஜ் கேப்ஸ் அண்ட் ஆல்ட் காயின்ஸ் வந்து 2016-2017 அவ்வளவா இல்லை. ஏன்னா அந்த டைம்ல டோக்கன்ஸே வந்து அவ்வளவா இல்லை. வெறும் பிட்காயினும் எத்தீரியம் மட்டும் தான் மெயின் டோக்கன்ஸா இருந்துச்சு. அதுக்கு அடுத்த சைக்கிள்ல தான் இந்த பேட்டர்ன் வந்து எத்தீரியம் பிட்காயின் தவிர ஆல்ட் டோக்கன்ஸுக்கும் வந்து அப்ளிகபிளா இருந்துச்சு. ஸோ இதே இதே சார்ட் வந்து நம்ம வந்து அப்படியே 2020-21 போட்டோம்னா அப்படியே மிரர் ஆச்சு. லிட்டரலி எல்லாமே வந்து மிரர் ஆச்சு. இந்த அக்யூமுலேஷன் பீரியட், ப்ரீ ஹாவிங் பீரியட், இந்த ப்ரீ ஹாவிங்ல மட்டும் வந்துட்டு ஒன்றும் பெரிய ஒரு மாசம் வந்து ஒரு பெரிய இன்க்ரிமெண்ட் இருந்துச்சு தவிர ரொம்ப பெரிய இன்க்ரீஸ் இல்லைங்கிற மாதிரி சொல்லலாம். பட் இந்த ஹாவிங்க்கு அப்புறம் வந்துட்டு கம்பேரபிளி 2016 கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெரிய அதாவது 2016-2017 வந்துட்டு அப்படியே இருந்துச்சு அக்யூமுலேஷன் பீரியட்ல. பட் இந்த டைம்ல வந்து கம்பேரபிளி ஒரு சின்ன அப்ரிசியேஷன் இருந்துச்சு. அப்ப கூட வந்து இந்த 5 மந்த் பீரியட்ல வந்து ஒரு $10,000 ஹாவிங்ல இருந்த பிட்காயின் வந்து ஒரு $14,000 வரைக்கும் போச்சுன்னு சொல்லலாம், அக்டோபரோடைய பிகினிங் வரைக்கும். ஸோ இந்த நவம்பர் 2020 ரேஞ்சில் தான் வந்துட்டு லாஸ்ட் சைக்கிளில் வந்துட்டு அப்போதான் வந்து ஒரு பிக்கப் ஆச்சு. ஒரு 14,000லேருந்து 19,000க்கு ஒரு ஜம்ப் ஆச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பராக வந்து டிசம்பர்லேருந்து அது வந்து மேலே போக ஆரம்பிச்சது. ஸோ கிட்டத்தட்ட ஹாவிங் அப்போ 9,000 இருந்த பிட்காயினோட ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் டபுள் ஆனது வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த நவம்பர் பீரியட்ல, அந்த 5 மாசம் முடிஞ்சு வந்த நவம்பர் பீரியட்ல டபுள் ஆச்சு. அது டபுள் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு அது ஆல்மோஸ்ட் ட்ரிபிள் ஆச்சு டிசம்பர் பீரியட்ல. அது வந்து அப்படியே ஏறிட்டு போச்சு. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஹாவிங் டைம்ல 10,000 இருந்தது வந்து பீக் புல்ரன், அது அந்த 13 மாசம் எக்ஸாக்டா வந்து ஓவர்லே பண்ணியிருக்கோம் 2016-2017. ஒரு 13 மாசம் கழிச்சு 12-13 மாசம் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 7 மடங்கு, ஒரு 69,000 வரைக்கும் போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 6.9 டைம்ஸ், ஒரு 7 டைம்ஸ் கிட்ட வந்து 7 மடங்கு வந்து ஜாஸ்தியாச்சு. 2016-2017 கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் குறைவு. ஏன்னா இது வந்து அதோடைய மார்க்கெட் கேபிட்டல் இப்போ பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டதுனால பிட்காயினுடைய அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் அது கம்பேரபிளி 2016-2017 இருந்த அப்ரிசியேஷனை விட 2020-21 அந்த அப்ரிசியேஷன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அது அப்ரிஷியேட் ஆனது வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. பட் அப்பயுமே வந்து ஒரு 6-7 மடங்கு இது வந்து அப்ரிஷியேட் ஆச்சு. நீங்க வந்து இதுதான் அதோட ரேலி. ஸோ இது வந்து 2016-2017 2020-21 அந்த ஹாவிங் பீரியடுக்கு முன்னாடியும் ஹாவிங் பீரியடுக்கு அப்புறமும் நடந்தது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ப்ராக்டிக்கல் ரேஞ்ச். அதுக்கப்புறம் அந்த 12 மாசம் 13 மாசம் முடியும் போது வந்து அது வந்து ரீட்ரேஸ் ஆக ஆரம்பிச்சது. ரீட்ரேஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 14,000க்கு குறைஞ்சது. 69,000 இருந்தது வந்து 14,000 குறைஞ்சது சொல்லலாம். அதே மாதிரி 2016-2017 பீரியட்ல 20,000 போன பிட்காயின் வந்து ஒரு 3,000க்கும் கம்மியா போச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 6 மடங்கு வந்து மேல போன பிட்காயின் வந்து ஒரு 5லேருந்து 6 மடங்கு வந்து கம்மியாச்சு 2 சைக்கிள்லயுமே. அதான் அதோட ரீட்ரேஸ். ஸோ ரீட்ரேஸையும் வந்து ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இந்த எத்தீரியம் சைக்கிளை வந்து கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பிட்காயின் பீக் போகும்போது அதுவும் பீக் போச்சு. அந்த இந்த பீரியட், அது வந்து ஏப்ரல் மே பீரியட்ல அது வந்து பீக் போச்சு. அது வந்து ஃபர்ஸ்ட் ஆல்காயின் பீக்னு சொல்லலாம். இந்த ஷிப் அந்த மாதிரியான டோக்கன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனது வந்து இந்த டைம்ல தான், இந்த ஏப்ரல் மே பீரியட்ல. என்னுடைய ட்விட்டர் ஹிஸ்டரியில போயிட்டு ஷிப் பத்தி நான் போட்ட போஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஏப்ரல் மே பீரியட்ல தான் ஷிப் டோக்கன்ஸ் வந்து ஒரு பீக் போச்சு. அதான் ஃபர்ஸ்ட் ஆல்காயின் பீக். அது வந்து கம்பேரபிளி
இந்த பாயிண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆல்காயின் பீக் நடந்துச்சு. அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் தி ஆல்காயின் சிஆர்ஓ வந்து கொண்டு எல்லா ஆல்காயினும் ஆல்மோஸ்ட் $1 பீச் பண்ணுது இந்த ரெண்டாவது ஆல்காயின் பீரியட்ல வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பிட்காயினோட ரீட்ரேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சாலும் மற்ற ஆல்காயின்ஸோடைய ரீட்ரேஸ் வந்து டிராஸ்டிக்கா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த இந்த அளவுக்கு வந்து ஸ்லோவா குறையல. எத்தீரியம் முதற்கொண்டு மற்ற ஆல்காயின்ஸோடைய ட்ராப் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். எத்தீரியம் ஓரளவுக்கு ஓகே இருந்துச்சு. பட் சிஆர்ஓ மாதிரியான டோக்கன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஹாஃப் த ப்ரைஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வித்தின் அ மந்த், ஒரு வித்தின் 1 or 2 months வந்து ஹாஃப் த ப்ரைஸ் போயிடுன்னு சொல்லலாம். பிட்காயினோட ரீட்ரேஸை விட ஆல்காயின்ஸோட ரீட்ரேஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அந்த பீரியட்ல. ஸோ இதுதான் வந்து ஒரு கம்பேரபிள் பாயிண்ட். ஸோ இப்போ இதே நம்ம வந்து ஓவர்லே பண்றோம் 2024க்கு நம்ம வந்து ஓவர்லே பண்ணோம்னா பிட்காயினோட ஹாவிங் வந்து போன தடவை 2020ல மேல நடந்துச்சு, இந்த தடவை வந்து ஏப்ரலில் நடந்துருச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு அக்டோபர் பீரியட்லயே வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ட் ஜம்ப் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இருக்கிறது வந்து இது வந்து அகெயின் இது வந்து ஒரு ஜென்ரல் பர்செப்ஷன். பட் இது வந்து இதுல முக்கியமா நான் இப்ப சொல்றது வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். இப்ப நம்ம இருக்கிறது வந்து நவம்பர்ல நம்ம இருக்கோம். ஸோ நவம்பர் வந்து இந்த பீரியட் அந்த பிட்காயின் புல்ரன் பொறுத்த வரைக்கும் ஓவர்லே பண்ணி பார்த்தோம்னா அந்த கம்பேரபிள் ட்ரெண்ட்ல வந்து நம்ம இந்த பாயிண்ட்ல இருக்கோம். ஸோ அப்போ நமக்கு வந்து செப்டம்பர் ஆர் அக்டோபர் நெக்ஸ்ட் இயர் தான் பொட்டன்ஷியல் பீக். இதுக்கு நடுவுல வந்து ஒரு ஒரு மினி பீக் வந்து பொட்டன்ஷியலி மார்ச் ஏப்ரல்ல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இங்க இருக்கோம் இந்த பாயிண்ட்ல அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருந்து மற்ற டோக்கன்ஸ் ஆல்ட் டோக்கன்ஸ் வந்து ஒரு பீக் போறதுக்கான ஆப்ஷன் வந்து ஒரு பீக் வந்து மார்ச் ஏப்ரல்லையும் இன்னொரு பீக் வந்து செப்டம்பர் அக்டோபர்லையும் இருக்குங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். அகெயின் இது வந்து ஒருவேளை இந்த பேட்டர்ன் வந்து அப்படியே ஃபாலோ ஆச்சுன்னு அப்படின்னா வந்துட்டு இது வந்து ஒரு பாசிபிலிட்டிங்கிறது. பிட்காயினுடைய புல் சைக்கிள் என்ன நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா, அதுக்கான என்னுடைய புரிதலை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அகைன் இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி டேட்டா பேஸ் பண்ணி பிட்காயின் பிரைஸ், எத்தீரியம் பிரைஸ், மற்ற ஆல்காயின் பிரைசஸ் எல்லாம் வந்துட்டு எக்ஸல்ல நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து அப்படியே கொடுத்துருக்கோம். இந்த ஃபைலை வந்து நான் அப்படியே நான் ஷேர் பண்றேன். நீங்க போய் மாசம் மாசம் என்னென்ன பிரைஸ்ங்கிறது நீங்களும் பார்த்து ஓரளவுக்கு கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பாயிண்ட்ல இருக்கோம். ஸோ இப்போ வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த $1000 போர்ட்ஃபோலியோ பத்தி பேசியிருந்தோம் இல்லையா. நம்ம வந்து ஒரு பிப்ரவரி டைம்ல வந்து நான் ஒரு $1000 போர்ட்ஃபோலியோ ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த $1000 போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு என்ன பிரைஸ்ல இருக்கு, எப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத ஓவரால் ஒரு வியூ பார்ப்போம். ஸோ அகெயின் இந்த 2024ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம ஃபெப்ல பண்ணும்போது ஒரு சில டோக்கன்ஸ் எல்லாம் வந்துட்டு போகுமா போகாதா அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்துச்சு 2023ல வாங்கினதுக்கு எப்படி இருந்துச்சுங்கிற ஒரு கம்பேரிசன் சொல்றேன். பட் நான் சொன்ன $1000 போர்ட்ஃபோலியோல நான் சொன்ன அதே அலோகேஷன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த பேலன்ஸ்ட் போர்ட்ஃபோலியோல ஒரு சில டோக்கன்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் ரேட், ஃபார் எக்ஸாம்பிள் டோஜோலாம். ஸோ டோஜோ பத்தி நம்ம பேசுவோம். பட் இன்னைக்கு ரேட்ல அந்த டோக்கனோட இன்னைக்கு வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பேரபிளி வந்துட்டு இதுதான் வேல்யூ. ஸோ அப்போ இந்த இந்த டியா டைம் இந்த டோக்கன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 70% வந்து அது வந்து லூஸ் பண்ணிருக்கு. டோஜோ வந்து ஆல்மோஸ்ட் 96%க்கு கம்மியாக போயிடுச்சு அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இன்னைக்கு இருக்கிற ரேட் படி. ஸோ அப்போ வந்து $1000 போட்டிருந்தா இந்த பெப்பே டோக்கனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மள ஓவராலாக வந்துட்டு $1740 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் நாட் பேடா இருந்தாலும் ஒரு சில டோக்கன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கு. இதுதான் வந்து ஏன் நம்ம வந்து 10 டோக்கன் 12 டோக்கன் நம்ம செலக்ட் பண்றோங்கிறதுக்கான ரீசன் வந்து இதுதான். இதுல வந்து எந்த டோக்கன் எல்லா டோக்கன்ஸுமே நல்லா போகுங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷனா இருந்துச்சு. பட் ஒரு சில டோக்கன்ஸ் எல்லாம் நல்லா போகல. அப்போ ஓவராலா வந்துட்டு நமக்கு மற்ற டோக்கன்ஸ்ல இருந்து வர ப்ராஃபிட் வந்து ஓவரால் ப்ராஃபிட் வந்து நல்லா கொடுக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். பட் இது வந்து ஒரு ஒரு கம்பேரிசனுக்கு வந்துட்டு நம்ம இதே டோக்கன் வந்து நம்ம ஒருவேளை 2023ல வாங்கியிருந்தோம் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2023 எங்களோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ரெண்டு டோக்கன்லாம் வந்துட்டு $0.4 இருந்துச்சு அந்த டைம்ல. அதே மாதிரி இந்த ஐஎன்ஜி டோக்கன்லாம் $1.25 இருந்துச்சு ஜனவரி 2023ல. ஸோ அந்த டைம்ல ஒருவேளை இந்த டோக்கன்ஸ் வாங்கியிருந்தோம்னா இன்னைக்கு நிலைமைக்கு வந்து அந்த அந்த ஒரு இந்த 6 டோக்கன் 7 டோக்கன்லயே வந்துட்டு ஒரு $475 மோர் தென் 10 டைம்ஸ் பண்ணக்கூடிய ஓவரால் மோர் தென் 10 டைம்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தது. பட் அகைன் 2024ல நான் போஸ்ட் பண்ணும்போது நான் வந்து அந்த அந்த ரிஸ்கை மென்ஷன் பண்ணி தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். த ரைட் டைம் டு பை வந்து 2023. பட் இப்போ வரும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு சைக்கிளுக்கு வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிற ரிஸ்கோட தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இன்னுமே இந்த $1000 போர்ட்ஃபோலியோல எந்த டோக்கன்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு நியூ $1000 போர்ட்ஃபோலியோ. அகைன் போன தடவை போஸ்ட் பண்ணதுலயே நிறைய டோக்கன்ஸ் போகலங்கிறதுனால ஒரு டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். இது வந்து 100% சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எந்த எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது.
ஸோ இப்போ இதில் க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்க டோக்கன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணுது. பட் இந்த நிஞ்சா, ஐஎன்ஜே அண்ட் கியூஎன்டி இது மூணு நான் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன் $1000 போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும். ஸோ அகெயின் இந்த நிஞ்சா அண்ட் கியூஎன்டிங்கிறது இன்ஜெக்டிவ் எக்கோ சிஸ்டமோடைய மீம் டோக்கன்ஸ், அதனால அதையும் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வின்ஆர் வந்து என்னதான் பாதிக்கு பாதி குறைஞ்சிருந்தாலும் February 24 கம்பேர் பண்ணும்போது இன்னுமே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்குன்னு சொல்லலாம். மிச்சம் எல்லா டோக்கன்ஸும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அதோடைய டார்கெட் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இன்னும் அதே தான் இருக்கு. ஸோ ஓரளவுக்கு வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து $1000 சஜஷன் வந்து நான் வந்து ஆல்டர் பண்ணியிருக்கேன். பட் இதில் வந்து 2 ஸ்பெஷல் டோக்கன்ஸ் இது வந்து நான் சொலானா டோக்கன் பற்றி நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு $140 இருக்கும்போது நான் வந்து இது வந்து டிசிஏ பண்ணுறதுக்கு இது வந்து பெட்டர் ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். சொலானா எக்கோ சிஸ்டம் பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா நெக்ஸ்ட் எத்தீரியமான இதுதான் இருக்க போகுது. இந்த சொலானால தான் வந்துட்டு அடுத்த இந்த இந்த சைக்கிளோட ஷிப் வந்து இந்த பெப்பே ஆர் ஷிப் வந்து சொலானால தான் இருக்க போகுதுங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இன்ஃபேக்ட் நிறைய டோக்கன்ஸ் ஆல்ரெடி வந்து அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. பட் இருந்தாலும் தேர் மைட் பி அனதர் ப்ராப்பர் டோக்கன் தட் கம்ஸ் அப் இன் சொலானா தட் மைட் பி நெக்ஸ்ட் இந்த சைக்கிளோட ஷிப் வந்து வரும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அதே மாதிரி பாங் டோக்கன், ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மீம் டோக்கன்ஸ், இதுவும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டோக்கன்ஸ். இது வந்து ஒரு ஸ்பெஷல் கன்சிடரேஷன். இந்த ரெண்டுலையும் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றதும் வந்து ஒர்த் அப்படிங்கிறது என்னுடைய ஃபீலிங். அகெயின் இது எல்லாமே என்னோட பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸஸ் தான். நீங்க இதுல எதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியும் வந்துட்டு உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணி மற்ற ஆர்டிகல்ஸையும் படிச்சு, மற்ற ஒயிட் பேப்பர்ஸ் அந்த அவங்களோட டீம் ஆர்டிகல்ஸும் படிச்சு உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குங்கிறத பேஸ் பண்ணி நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த அகைன் நான் சொன்ன மாதிரி பிடிசி வந்து ஒரு சேஃபா வந்து ஒரு 3x பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ பிடிசி கேன் 100,000 இருக்கு கிராஸ் பண்ணிட்டு 200,000 இந்த சைக்கிள்ல பண்ணும் அப்படிங்கிறது நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அது இருக்கு. பட் நான் முதல்ல இருந்து சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு பிடிசி வந்து ஒரு 3x 4x 5x பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் ஒரு 20x பண்ணக்கூடிய டோக்கன் வந்து நம்ம 2021 இருந்து நான் வந்து அட்லீஸ்ட் தேடிட்டு இருக்கேன். அதுல வந்து இன்ஹெரண்ட் ரிஸ்க் இருக்க தான் செய்யுது. ஸோ என்னன்னா சில டோக்கன்ஸ் வந்து ஜீரோக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் சைக்கிள்ல வந்துட்டு ஜாப், பேபி டோக்கன், WRX, எம்எம்எஃப் டோக்கன்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பா வந்து ஜீரோ போச்சு. இன்ஃபேக்ட் எம்எம்எஃப் டோக்கன்லாம் வந்துட்டு நல்லாவே போச்சு. பட் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அது வந்து அந்த டீமோடைய மற்ற டிசிஷன்ஸும் சரி, நிறைய டைல்யூட் பண்ண ஆப்ஷன்ஸும் சரி வந்து டோக்கனோட வேல்யூ வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா லாஸ் ஆகுன்னு சொல்லலாம். ஸோ இந்த சைக்கிள் அதே மாதிரி பேக், டூல்ஸ், டோஜோ சில டோக்கன்ஸ் எல்லாம் வந்து டிசப்பாயின்மெண்டிங், ரொம்ப கம்ப்ளீட் டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் ரைட் ஆஃப்ல தான் இருக்குன்னு சொல்லலாம். பேக் டோக்கன், டூல்ஸ் டோக்கன் பார்த்தீங்கன்னா நம்ம பேசியிருக்கேன். பட் இன்னைக்கு தேதியில வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். டோஜோவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு எக்ஸப்ஷன். பட் அதுக்கு முன்னாடி அது போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பேசிடலாம். இந்த பிரைஸ் ஃபேக்டர்ஸ் எல்லாம் பேசும்போது இதுல எதுலையுமே நம்ம வந்து பாசிவ் இன்கம் ஆப்ஷன்ஸ் பத்தி நம்ம பேசலாம். நீங்க ஒரு டோக்கனை ஹோல்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் 1.5 years 2 yearsல வந்துட்டு நிறைய பாசிவ் இன்கம் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சிஆர்ஓ, எல்சிஆர்ஓ, வினோ ஃபினான்ஸ்ல, கியூஎன்டி, ஐஎன்ஜி, மெட்டா ஃபினான்ஸ்ல, ரெண்டை சொல்லலாம். இதெல்லாம் லிட்டரல் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதெல்லாம் வந்து $500 மேல வந்துட்டு ஒரு 100% இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேலேயே வந்துட்டு இது வந்து ஈல் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நிறைய நான் வந்து ரிப்பீட்டட்லி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எங்க போய் பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் வீடியோஸும் பண்ணியிருக்கேன். ஏர்ட்ராப்ஸ் நம்ம வந்து ஆக்டிவா இருக்கிறோம், பிளாக் செயின்ல ஆக்டிவா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காகவே செவரல் ஏர்ட்ராப்ஸ், இந்த பைத் டோக்கன் ஆகட்டும், டபிள்யூ டோக்கன் ஆகட்டும், $1,000 மேலலாம் வந்து சில சமயம் வந்து ஏர்ட்ராப்ஸ் கிடைச்சிருக்கு. இன்ஃபேக்ட் இந்த டியா அண்ட் டைன் டோக்கன் பொறுத்த வரைக்கும், செலஸ்டியா அண்ட் டைமென்ஷன் டோக்கனை பொறுத்த வரைக்கும் அதுவே வந்து ஒரு ஃப்ரீயா ஏர்ட்ராப்ல வந்து டோக்கன்ஸ் தான். தவிர டைரக்ட் ஸ்டேக்கிங்ஸ், இப்போ எஃப்எல்ஆர் டோக்கன்லாம் வந்துட்டு அன்னைக்கு கூட யாரோ ட்விட்டர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. எஃப்எல்ஆர் டோக்கன் வந்து எப்படி ஸ்டேக் பண்றதுங்கிறத டே 1லேருந்து நான் சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டேக் பண்ணி அந்த ஸ்டேக்லேருந்து வந்த ரிவார்ட்ஸ் வந்து மந்த்லி வர அந்த ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் அந்த எஃப்எல்ஆர் டோக்கன் எவ்வளவு வாங்கி ஒரு 10,000 டோக்கன் வாங்கியிருக்கேன்னா இப்போ ஆல்மோஸ்ட் டபுள் த டோக்கன் குவான்டிட்டி நம்ம கிட்ட இருக்கு. ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலைன்னா கூட வந்துட்டு அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நீங்க $200 போட்டீங்கன்னா இப்போ $400 ஆயிருக்கும். ஏன்னா அதோட குவான்டிட்டி வந்து உங்ககிட்ட டபுள் ஆயிருக்கும் அந்த ஸ்டேக்கிங் மூலமா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபேக்டர் பண்ணல இந்த ப்ரைஸ் டிஸ்கஷன்ல. ஸோ இதை ஃபேக்டர் பண்ணீங்கன்னா இன்னுமே ஜாஸ்தியா வேல்யூ ரிட்டர்ன் இருக்கும். பட் இப்போதைக்கு நம்ம வெறும் ப்ரைஸ் பாயிண்ட்ல மட்டும்தான் வச்சு ஃபேக்டர் பண்ணியிருக்கோம். டோஜோவை பொறுத்த வரைக்கும் டோஜோ வந்து ஒரு $0.15 இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6x $1 வரைக்கும் போச்சு. அண்ட் அது தவிர வந்து நிறைய ஃப்ரீ ஏர் ட்ராப்ஸ் இருந்துச்சு. பேபி டோஜோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரீ ஏர் ட்ராப்ஸ் இருந்துச்சு. இந்த சைக்கிளை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பேன்கேக் ஸ்வாப் மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். பட் அவங்க வந்து நிறைய டிசிஷன்ஸ் தப்பா எடுத்தாங்க. நிறைய வந்து எம்எம்எஃப்
பண்ண அதே மிஸ்டேக்ஸ் வந்து இவங்களும் பண்ணாங்க இந்த சைக்கிள்னு சொல்லலாம். நான் ஆல்மோஸ்ட் ஏப்ரல் 2024ல நான் வந்து வார்னிங் போட்டேன். இந்த மாதிரி வந்து இவங்க எடுத்திருக்க டிசிஷன்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் MMF பண்ற மாதிரியே இருக்கு, இதை பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க பண்றதுக்கு முன்னாடியே கூட நான் வார்னிங் போட்டேன். பட் அவங்க எந்த விதமான கம்யூனிட்டி ஃபீட்பேக்கையும் எந்த விதமான சஜஷன்ஸையும் கேட்காம அவங்க இந்த டிஏஓ டாஜோ அப்படிங்கறத ஒரு ரீபேசிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. இது வந்து ஒரு ஒரு MMF பண்ண METF ஓட எக்ஸாக்ட் ரிசம்பிளன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது 98% டவுன் இருந்தப்பையும் வந்து நான் நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தேன். பட் டீம் வந்து எந்த சஜஷனுமே எடுத்துக்கல. அதனால வந்து அது வந்து கண்டினியூவிங் டு ஃபாலோ கண்டினியூ டு ஃபாலோன்னு சொல்லலாம். இது எப்போ வேணா டீம் வந்து ஒரு தடவையாவது இவங்க சஜஷனை லிசன் பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியா வந்து இவங்க டர்ன் அரவுண்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா அவ்வளோ கம்யூனிட்டி பேக்கிங், அவ்வளோ கம்யூனிட்டி சப்போர்ட் இருந்துச்சு. பட் அவங்க எதையுமே வந்து காதுல வாங்கிக்கல. ஸோ டோஜா வந்து ஒன் ஆஃப் த இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லா வந்திருக்க வேண்டிய டோக்கன்ஸ் டீமோடைய ராங் டிசிஷன்ஸ்னால இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா வேல்யூ போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதுல வந்து ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ஒரு ட்வீட்டை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அந்த ட்வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் இப்போ ட்விட்டர்ல ஆக்டிவா இருக்கேங்கிறத வீடியோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன். இதுல வந்து நான் ஸ்மால் ஃபார்மேட் தமிழ் வீடியோஸ் நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ட்விட்டர்ல. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு ஒன்று இருக்கு. அதாவது இது எப்படி பண்ணணும்னு முன்னாடியே நீங்க கத்து வச்சுக்கிட்டு ட்ரையல் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது வந்து அது வந்து குவிக்கா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர் 16 லாஸ்ட் இயர் டிசம்பர் 16 அன்னைக்கு நிஞ்சாஸ் அப்படிங்கிற ஒரு டோக்கனை பத்தி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒரு 2 நாள்ல 18ஆம் தேதி வந்து இது ஒரு 32 மடங்கு கிட்ட ஆச்சு. பட் இது வந்து அன்னைக்கு நான் போஸ்ட் பண்ணப்போ நாங்கள் இன்ஜெக்டிவ் எக்கோசிஸ்டம்க்கு எப்படி போகணுன்னே நாங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல, அதனால எங்களால் வாங்க முடியலன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் அந்த வீடியோஸை பார்த்து இன்ஜெக்டிவ் எக்கோசிஸ்டம்க்கு எப்படி போகணுங்கிறத தெரிஞ்சு வச்சிருந்தவங்களுக்கு இந்த 16th ஆஃப் டிசம்பர் 23 அன்னைக்கு அது வந்து ஈஸியா வந்து நான் போஸ்ட் பண்ண ஒரு சில நிமிஷங்கள்லயோ ஆர் ஈவன் ஒரு சில ஹவர்ஸ்லயோ வாங்கியிருந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30x ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். குவைட்டா இருக்க டைம்ல எப்படி பண்ணணும்னு கத்துக்கிட்டோம்னா அது வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து கரெக்டா யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா இது மாதிரி நான் ஒன்று போஸ்ட் பண்ணும்போது இது வாங்கலாம் அப்படின்னு போஸ்ட் பண்ணும்போது அப்ப போய் நீங்க கத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்காது. உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப கத்துக்கோங்க. அது கத்துக்கிட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு நாளைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மட்டும் இல்லாம சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ்ல மாட்டிக்கவே மாட்டிக்காதீங்க. இது வந்து வசீரெக்ஸ் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள். பட் இது வசீரெக்ஸ் வந்து ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் வசீரெக்ஸ் வரதுக்கு முன்னாடி நான் வந்து அதை பத்தி ஒரு நோட் போட்டிருந்தேன். நான் ஆல்மோஸ்ட் 2021ல இருந்து என்னோட எபிசோட் 24ல இருந்தே சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ்ல உங்க டோக்கன்ஸ் வச்சுக்காதீங்க, டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு மூவ் ஆகுங்க, டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸ்க்கு மூவ் ஆகுங்கன்னு ரிப்பீட்டடா வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். எந்த சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சையும் இப்போ நம்ப முடியாது. பைனான்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எந்த சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சும் இப்போ நம்ப முடியாது. இன்ஃபேக்ட் என்னோட 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 ப்ரொஃபைலுக்கு என்னோட ட்விட்டர் ப்ரொஃபைலுக்கு போனீங்கன்னா ஹைலைட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹைலைட்ஸ்ல வந்துட்டு நீங்க கீழே போனீங்கன்னா மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு நான் ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தேன். இம்பார்ட்டன்ட் ப்ராஃபிட் டேக்கிங் அண்ட் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் த 2024 சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதோட எண்டில் இந்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க படிச்சு பார்க்கலாம். பட் இதோட எண்டில் வந்துட்டு நான் ஒரு முக்கியமான ஒரு வார்னிங் கொடுத்துருந்தேன். லாஸ்ட் பாயிண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஒரு 6 ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருந்தேன். அந்த 6வது ஸ்ட்ராட்டஜில வந்துட்டு எந்த சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸையும் நம்பாதீங்க. போல்டே சொல்லியிருந்தேன். வந்துட்டு எல்லாத்தையும் வந்து உங்களுடைய ஓன் நான் கஸ்டோடியல் வாலெட்டுக்கு மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா FTX உடைய ஸ்டோரி வந்தப்பே வந்து நான் ரொம்ப 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 கிளியரா வார்னிங் போட்டிருந்தேன். சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் வச்சிருக்கிற எந்த ஃபண்டுமே உங்களது கிடையாது. எப்போ வேணா வந்துட்டு அது வந்து சென்ட்ரலைஸ் வந்து உங்க ஃபண்ட்ஸை லாக் பண்ணலாம், ஆர் திருடிக்கலாம், ஆர் வந்து எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து நான் மார்ச்லயே நான் வந்து தெளிவா நான் வந்து வார்னிங் போட்டிருந்தேன். பல தடவை நான் ஒரு 2 இயர்ஸா நான் வார்னிங் சொல்லிட்டு இருந்தேன். பட் அதையும் மீறி வசீரெக்ஸ்ல வச்சிருந்த எல்லா ஃபண்ட்ஸுமே இன்னைக்கு வந்து லாக் ஆயிருக்கு. இது இது இந்த ட்விட்டர் போட்டது வந்து மார்ச்ல போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துல வந்துட்டு ஐ திங்க் 3 ஜூன்ல நினைக்கிறேன். வசீரெக்ஸ் பத்தி நிறைய நான் போஸ்ட் போட்டிருக்கேன் என்னோட ட்விட்டர்ல. கம்ப்ளீட்டா வந்து எல்லா யூசரோட ஃபண்ட்ஸும் லாக் ஆயிருக்கு. ஸோ இந்த சைக்கிள்ல நிறைய பேர் வசீரெக்ஸ்ல மட்டுமே வச்சிருக்கிறவங்க அவங்களோட என்டையர் ஃபண்ட்ஸ் வந்து லாக் ஆயிருக்கு. இது வந்து நான் வந்து பல தடவை சொல்லியிருக்கேன். ஸ்பெசிஃபிக்கா மார்ச்ல வந்துட்டு இந்த ஆர்டிகல் மெயினா வந்து நிறைய தடவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மொத்த ஆர்டிகலையும் ஒரு தடவை நீங்க படிக்கிறீங்க என்னன்னா ப்ராஃபிட் டேக்கிங் எவ்வளவு முக்கியம், எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது வந்து படிக்கிறதுக்கு இந்த ஆர்டிகல் நான் வந்து அகைன் ஷேர் பண்றேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். இதை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கே புரியும். புரியலன்னா எனக்கு வந்து கேள்வி கேளுங்க, நான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். பட் இந்த ஆர்டிகல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் இந்த புல் மார்க்கெட் சைக்கிளை பொறுத்த வரைக்கும். நான் ஒரு 6 ஸ்ட்ராட்டஜி வந்து இதுல சொல்லியிருக்கேன். ஸ்ட்ராட்டஜி 1, ஸ்ட்ராட்டஜி 2ன்னு சொல்லிட்டு இந்த 6 ஸ்ட்ராட்டஜியும் தெளிவா படிச்சு நீங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை நீங்க நோட்ஸ் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சைக்கிள்ல ப்ராஃபிட் எடுக்கிறது ஈஸியா இருக்கும். ஸோ அகைன் இந்த சைக்கிளோடைய முக்கியமான
ஹார்டஸ்ட் பார்ட்டே வந்து எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு தான் இருக்க போகுது. ஸோ இந்த 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 ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கலை மட்டும் கொஞ்சம் தெளிவாக படிங்க. இதுக்கு நான் வந்து எபிசோட் 19 ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயங்களை தான் வந்து நான் இந்த இந்த த்ரெட்ல வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக மாற்றி இந்த சைக்கிளுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். நான் தாட்ஸ் நிறைய ஐ திங்க் வீடியோ கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னோட லாஸ்ட் 3 இயர்ஸில் பேர் மார்க்கெட்டில் நான் பண்ணியிருக்க வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர்லாம் பேர் மார்க்கெட்டோடைய லோவஸ்ட் பாயிண்ட்லாம் வந்துட்டு நான் திருப்பி திருப்பி சொன்ன ஒரே விஷயம் இதுதான். கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் என்னோட கான்ஃபிடன்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எபிசோட் 1ல் நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். 2020ல் பிட்காயின் வந்து 0 ஆகலாம், இல்லை $100,000 ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு மோர் ரியாலிட்டி என்னன்னா அது வந்து $100,000 நெருங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பிட்காயினுக்கு இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் பேக்கிங், அதாவது உலக நாடுகள் அவங்களோட ரிசர்வ்ல வாங்கி வச்சுக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு பிட்காயின் வளர்ந்துருக்கு. பல நாடுகள் ஆல்ரெடி வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டோர் ஆஃப் வேல்யூவா பிட்காயின் வந்து இன்னுமே ரொம்ப ரொம்ப அன்னைக்கு நான் சொன்ன விஷயத்தை விட இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு கெஸ்ட் லெக்சரா ஒரு ஒரு சென்னையில் ஒரு யூனிவர்சிட்டியில வந்து ஒரு கெஸ்ட் லெக்சர் பண்ணேன். அந்த லெக்சர்ல வந்து நான் சொல்லியிருந்தேன், பிட்காயின் ஏன் கோல்டு வந்து ஏன் வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறீங்க? கோல்டை விட இனிமே பிட்காயினுக்கு வந்து வேல்யூ ஜாஸ்தி ஆகும். மக்கள் வந்து கோல்டோட வேல்யூவை விட பிட்காயினோட வேல்யூவை நம்ப ஆரம்பிப்பாங்கன்னு நான் வந்து ஒரு யூனிவர்சிட்டி லெக்சர்ல சொல்லியிருந்தேன். அப்போ எனக்கு வந்து அந்த அந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னடா சொல்றாங்க அப்படிங்கிற ரியாக்ஷன் இருந்துச்சு. பட் இன்னைக்கு உலக நாடுகள் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பெரிய பெரிய லீடிங் பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு அதான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. கோல்டை வித்துட்டு நாடுகள்லாம் அவங்களோட கோல்டை வித்துட்டு வந்துட்டு பிட்காயின் வாங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ், பை.